அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஏப்ரல் 2026 இந்த மாதம் நிலவரப்படி அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரக்கூடிய அரசு தேர்வுகள் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு சொன்னது தான். ஸோ ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதத்துலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்த மாதங்களில் குரூப் 2 குரூப் 4னு எக்ஸாம் டேட் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். ஆனால் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட், 2 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பியோடது 100% மே 15ஆம் தேதி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 11,100 வேகன்சிஸ், அதாவது 11,100 காலி பணியிடங்களோட கிட்டத்தட்ட 11,000 கிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்களோட ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மே 15ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. அண்ட் படிக்கிறதுக்கு கூட இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏர்லி ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஸ்டார்ட். அண்ட் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் போன வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் வாங்கியிருந்தீங்கனாலும் அதோடைய வேலிடிட்டி முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஓபிசி வாங்கினீங்கனாலும் அந்த வருஷத்தோடைய வரக்கூடிய மார்ச் 31 முடிஞ்சு போயிருக்கும். ஏப்ரல் 1 புது ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸோ வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதே இந்த ஏப்ரல் மாதத்துலேயே அந்த சர்டிஃபிகேட்ஸை அப்ளை பண்ணி ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது போக ஐடிஐயில் சில ட்ரேட்ஸு, டிப்ளமோ, டிகிரிலையுமே இன்ஜினியரிங் டிகிரியில் ஒரு சில கேட்டகரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மட்டும் தான் ஏஎல்பி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பழைய நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ண ரெடி ஆகிடுங்க, வந்துடும். அண்ட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வித்தவுட் ரிலாக்ஸேஷன். ஸோ அப்போ ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் 13 வருஷம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இல்லாமல் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஎல்பியோடைய அந்த ஏஜ் லிமிட் வந்துட்டு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அன்ரிசர்வ்லையோ ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ ஓபிசியாக இருந்தீங்கன்னா அதுலேயும் நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய அப்டேட், ரயில்வேஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெக்னீஷியன்ஸோடைய வேகன்சிஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 6,500 கிட்ட வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ், ஒரு பிடிஎஃப் வந்துட்டு நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ ஷார்ட் நோட்டீஸ் இந்த மாதம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஏப்ரலில் கூட ஷார்ட் நோட்டீஸ் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். ஷார்ட் நோட்டீஸில் தெளிவாக என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட கெஸ் படி இந்த ஏஎல்பிக்கு அடுத்ததே வரலாம். மே எண்டில் இல்லை ஜூன் ஸ்டார்டிங்கில் கூட டெக்னீஷியன்ஸோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரலாம். பட் நோட்டிஃபிகேஷன் வர்றது 100% கன்ஃபார்ம், கொஞ்சம் டிலே ஆகி வரும். அண்ட் குரூப் இதை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கேட்டகரி இருக்கும். கிரேட் 1 அண்ட் கிரேட் 3ன்னு 2 கேட்டகரி இருக்கும். ஸோ கிரேட் 1 சிக்னல்னு சொல்லி அது மட்டும் நமக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில டிகிரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அதில் நீங்கள் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி இந்த மாதிரியான சில ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் வேணும். இன்ஜினியரிங்லேயுமே அதே குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர்த்து இப்போ இன்ஜினியரிங்லேயே சிவிலோ இல்லை மெக்கானிக்கல் படித்தவங்க இந்த கிரேட் 1க்கு பெருசாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குப்பா. இந்த 2 எக்ஸாம்ஸ்லையுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கிரேட் 3யை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங்ஸ்க்கு 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். 8th முடிச்சுட்டு ஐடிஐ படித்தா கூட நமக்கு எலிஜிபிள் இல்லை. 10வது கிளியர் பண்ணி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஐடிஐ படித்து அந்த ஐடிஐலையும் அந்த ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அது எலிஜிபிலிட்டி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் கிரேட் 1க்கு 33 வரைக்கும் ஏஜ் லிமிட் வித்தவுட் ரிலாக்ஸேஷன், மறுபடி கிரேட் 3க்கு 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு, அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இதில் இருந்து நமக்கு ஓபிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கு எதிர்பார்க்குறவங்களுமே நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் கரெக்டாக சூப்பராக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இதை தாண்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இது ஒரு பிஎஸ்யூ கம்பெனி, பப்ளிக் செக்டர் யூனிட், நவரத்னா கம்பெனி. ஸோ கம்பெனி இதுக்கு கீழே வரதான், கவர்மெண்ட்டுக்கு கீழே வரதான்.
இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹெச்ஆர் இந்த மாதிரியான ஒரு சில போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாது. குவாலிஃபிகேஷனே ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்துருக்கணும். 2 வருஷம் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சவங்க சிஏ படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிருங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிருங்க. அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கட்டும். அப் டு 32 இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. மார்ச் 18 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 27 இந்த மாதம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருக்குது. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிடலாம். ரயில்வே சைட்ல இருந்து இந்த மாதத்துக்கான அப்டேட்ஸ். எஸ்எஸ்சி தான் இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னே நமக்கு தெரியல. ஸோ நம்ம மார்ச் 31 3 நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதான் நம்ம நம்பிக்கையே இல்லை. அதை நான் 2-3 வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்திருப்போம். இது எரராக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் 3 நோட்டிஃபிகேஷன்லாம் வர வாய்ப்பு இல்லை. அது ஏதோ எரரு, அதையும் இன்னும் பார்க்காம வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி மார்ச் 31 முடிஞ்சு இப்போ ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எஸ்எஸ்சியிலேருந்து எந்த அப்டேட்டும் புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான வரல. பழைய எக்ஸாம்ஸ் இப்போ போன வருஷம் இருக்கக்கூடிய இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், டயர் 2 அதோடைய அப்டேட்ஸ் கொஞ்சம் வருது அப்பப்போ. பட் புது எக்ஸாம்ஸ் இந்த 2026க்கான ஆனுவல் பிளானர் இன்னும் தெளிவான ரிவைஸ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. வந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும். இதே பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் நான் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் பேங்கோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது. அண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜூனுக்கு மேலே தான் பேங்கோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்துட்டு மும்மரமாக இருப்பாங்க. பட் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு சில இந்த ஆனுவல் பிளானர்ஸை காமிச்சிடுறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஆஃபரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும். முக்கியமாக தமிழ்நாடு மெகா பேக் இந்த மாதிரியான ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். இப்போ நான் சொன்ன அந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தனித்தனியாக கோர்சஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இருக்கும். ஏஎல்பிக்கோ இல்லை டெக்னீஷியன்ஸ்க்கோ அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தனித்தனியாக இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் கோர்சஸும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க. சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் 2 எக்ஸாமும் ட்ரை பண்ணலான்னு தோணுது. இப்போ டிஎன்பிசியில் குரூப் 1 படிக்கிறவங்க பேங்கிங் எக்ஸாம்னு நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாதிரி 2-3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்காகவே தமிழ்நாடு மெகா பேக் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் 2 இயர்ஸ் வேலிடிட்டி 2 வருஷம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா உங்களால் எல்லா வீடியோஸையுமே உங்களால் பார்க்க முடியும். அது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ்னு எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். இப்போ ஒரு நாள் டிஎன்பிசி வீடியோ, அடுத்த நாள் எஸ்எஸ்சி வீடியோ, அடுத்த நாள் ரயில்வேஸ்னு மாற்றி பார்க்கக்கூடாது. ஒரு எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போட்டு பார்த்துக்கணும். அண்ட் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு வேறு எக்ஸாம் வருதுன்னா அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பட் தெளிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெகா பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் Y890 கோடை யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் வேலிடிட்டி அது ஆஃபர் டேஸில் அண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் 5000 rupees கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது அஃபீஷியலாக டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வரணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிளானர் படி. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி இப்போ மே மாதம் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ரயில்வேஸில் டெக்னீஷியனுமே மார்ச்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதுவுமே மே கடைசி ஜூனில் தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது செக்ஷன் கண்ட்ரோலர், பேராமெடிக்கல், இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே என்டிபிசி, குரூப் டி எல்லா எக்ஸாம்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டிப்பாக இருக்குது. 2026 எல்லா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கொஞ்சம் டிலே ஆகி வருதே தவிர்த்து கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு சொல்லிடலாம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தான் இதுவும் கண்டிப்பாக வரும். 2026க்கான சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் ரயில்வேஸ் அளவுக்கு அட்லீஸ்ட் டிலே ஆகி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது. அஃபீஷியலாக எதுவும் இல்லைன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எஸ்எஸ்சி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களே முழிச்சிட்டு இருக்காங்க. மேபி அவங்க கொஞ்சம் அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரெடியாக இருங்க. படிக்கிறதுல எந்த ஒரு டிலேவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் யோசிச்சிங்கனாலும் யோசிக்காமல் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ எஸ்எஸ்சியில் சார் நோட்டிஃபிகேஷனே வரல, படிக்கலாமா வேணாமா? படிக்கணும், கண்டிப்பாக படித்து ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் எல்லா எக்ஸாம்ஸுமே. ஆனால் ஐபிபிஎஸ் உடைய கேலண்டர் வந்துட்டு பார்த்தோன்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்ஓ, ஸோ கிளர்க்கு எல்லாத்துக்குமே ஆகஸ்ட், அக்டோபரில் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இந்த மந்தில் இந்த டேட்ஸில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு 2 மாதம் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூன், ஜூலை அந்த மாதங்களில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ் ரெண்டுத்துக்குமே அந்த டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன், ஆகஸ்ட் அண்ட் அக்டோபரில் வருது. எக்ஸாம் வந்துட்டு குரூப் 1க்கு செப்டம்பர்லையும், அக்டோபரில் வந்துட்டு குரூப் 2, 2Aவும்,
டிசம்பரில் குரூப் 4 வரப்போகுதுன்றதே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் டேட்ஸ் முதற்கொண்டு எக்ஸாக்டாக சொல்லிட்டதுனால சூப்பராக பிளான் பண்ணி படிக்க முடியும். இப்போ ரயில்வேஸ் எஸ்எஸ்சி கூட எப்போ வருமா வராதான்னு தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஒரு பிளானில் டென்டேட்டிவ் பிளான், பட் இதில் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக டேஸ் முதற்கொண்டு கால்குலேட் பண்ணி படிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள், இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே இப்போ மே மாதத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு மே மாதத்துலையும், ஜூலையில் பேண்ட் போலீஸு அண்ட் செப்டம்பரில் காமன் ரெக்ரூட்மெண்ட் பிஜி ஃபயர்மேன் இந்த மாதிரியும், நவம்பரில் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ரெடியாக இருங்க. நீங்களுமே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ ஓபிசி சர்டிஃபிகேட் இது வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்துட்டு தேவைப்படாது. ஆனால் அதே நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் 1க்கு அப்புறம் புதுசாக நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் நீங்கள் அது ரினியூ ஆகிருக்கும், முடிஞ்சு போயிருக்கும், டேட் முடிஞ்சு போயிருக்கும், வேலிடிட்டி ரினியூ பண்ணணும். ஏப்ரல் 1க்கு அப்புறம் எல்லாருமே ஏப்ரல் 1க்கு அப்புறம் புது ஓபிசி சர்டிஃபிகேட் இடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுற ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தான் இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி முன்னாடி சொன்னது தான், எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதாலும் நீங்கள் தனித்தனியாக கோர்சஸும் ஜாயின் பண்ணிக்க முடியும். பட் ஓவரால் இந்த எல்லா கோர்ஸையும் படிக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை டபுள் வேலிடிட்டி இருக்கும்போது மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 years வேலிடிட்டி, அது மோஸ்ட்லி இந்த ஆஃபர் டைமில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போது ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் எல்லா வீடியோஸும் 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2028 ஏப்ரல் ஸ்டார்டிங் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ ஜாயின் பண்ணிங்களோ அதுலேருந்து 2 வருஷம். ஸோ இது எல்லாத்தையும் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம ஆப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எந்த ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.